அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையில ஒரு பிரம்மாண்டமான பூட்டு இருந்துச்சு. அந்த பூட்டை திறக்க ஒரு பெரிய சுத்தியல் வந்து பயங்கரமா அடிச்சு பார்த்துச்சு. ஆனா பூட்டு உடையவே இல்லை. அடுத்து ஒரு பெரிய கடப்பாரை வந்து நெம்பி பார்த்துச்சு. அப்பவும் அந்த பூட்டு திறக்கல. அப்போ ஒரு சின்ன சாவி மெதுவா உள்ள வந்துச்சு. அந்த பூட்டுக்குள்ள நுழைஞ்சு சும்மா ஒரு திருப்புச்சு. அந்த பெரிய பூட்டு சத்தமே இல்லாம அழகா திறந்துடுச்சு. அந்த சுத்தியிலும் கடப்பாரையும் ஆச்சரியமா கேட்டுச்சான், நாங்க இவ்வளவு பலசாலியா இருந்தும் எங்களால முடியாதது இந்த சின்ன சாவி உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு. அந்த சாவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நீங்க 2 பேரும் அந்த பூட்டை வெளியில இருந்து அடிச்சு திறக்க பார்த்தீங்க. ஆனா நான் அந்த பூட்டோட உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு அதோட இதயத்தை தொட்டேன். அதான் அது எனக்காக திறந்துடுச்சு. வாழ்க்கை பாடம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஒருத்தரை நம்ம அதிகாரத்தாலேயோ கோபத்தாலேயோ மிரட்டியோ பணிய வைக்க முடியாது. ஆனா அன்பாலையும் பண்பாலையும் ஒருத்தரோட இதயத்தை தொட்டா அவங்க உங்களுக்காக எதையும் செய்வாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் உடையறதுக்கு காரணமே நாம சுத்தியல் மாதிரி அதிகாரத்தை காட்டுறோமே தவிர சாவி மாதிரி அன்பை காட்டுறதில்ல. இதத்தான் திருக்குரான் அத்தியாயம் 41 வசனம் 34 அல்லாஹ் ஒரு அற்புதமான வழியாக சொல்கிறான். தீமையை நன்மையை கொண்டு தடுத்துக் கொள்வீராக. அப்பொழுது எவருக்கும் உமக்கும் இடையில் பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார். அன்புதான் உலகத்திலேயே பெரிய ஆயுதம். மத்தவங்க இதயத்தை திறக்கிற சாவியா நீங்க மாறுங்க.